அனைவருக்கும் பிரம்ம முகூர்த்த காலை வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போவது பிரம்ம முகூர்த்தம் 2ஆம் நாள் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க. வாங்க அந்த பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் 4 மணிக்கே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததையும் போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே முக்கால்வாசி எல்லா பக்கம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு வாசல் மட்டும்தான் நம்மளுக்கு பெருக்கணும். ஹாலு ரூமு எல்லாமே நம்ம நேற்றே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நான் நேற்றத்தை விடவே இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா நேற்றை விடவே இன்றைக்கி நம்மளுக்கு காலையில் 4 மணிக்கு முன்னாடியே முழிப்பு தட்டிடுச்சு. சரி நேரத்தில் எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எந்திரிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது தானே பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் காலையில் நேரத்துலேயே 4 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சாச்சுங்க. காலை கடை நல்லா முடித்து குளிச்சுட்டு வந்துட்டு வெளியில் ஹாலெல்லாம் நான் கூட்டி பருக்கி வச்சுருந்தேன். அப்புறம் வெளியில் மட்டும் நம்ம அந்த டயத்துக்கு நம்மளுக்கு விளக்கேற்றுறதுனால வெளியில் மட்டும் நம்ம கூட்டி கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லேயும் அங்கே மட்டும் கொஞ்சம் அந்த ரூம் மட்டும் சுத்தம் பண்ணிடுவேங்க. அதேமாதிரி நான் வெளியில் வாசலெல்லாம் நான் கூட்டி விட்டாச்சு. முன்னாடி சீட் அவுட்டு அங்கே எல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்றே நம்ம வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் தொடச்சி விட்டுருந்தோம். அதனால் நம்ம இப்போ கூட்டி விட்டால் மட்டும் போதும். ஃபுல்லாக அங்கே கூட்டி விட்டுட்டு தண்ணி தொளித்து கோலம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட் அவுட்டெல்லாம் நான் கூட்டி விட்டுட்ருக்கேங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எந்திரிச்சப்போ தொட்டே 2 நாள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பண்ண முடியுதோ பண்ணி பாருங்கள். நமக்கே மனசுக்குள்ளே ஒரு மாற்றமும் ஒரு உத்வேகமும் ஒரு சந்தோஷமும் என்னமோ சாதித்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஆகுதுங்க. இதில் நான் சொல்கிறது சரியாக தப்பாங்கிறது கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப நம்மளுக்கு நம்ம எதுவுமே நம்ம பண்ணலை. அந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ரொம்ப நல்ல வைப்பாக இருக்குது. நம்ம எல்லோரும் தூங்கிட்டு இருக்கையில நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலை. நம்ம சோம்பேறித்தனமாக 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு குற்றபோதம் இருக்கும். நம்ம என்ன ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறோம், அன்னத்த வேலைகளே ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலாகவே இருந்துகிட்ருக்கும். இது இப்போ இந்த 2 நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம காலையிலே எழுந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு நேரத்துலேயே எழுந்திரிச்சு நம்ம வேலைகளையெல்லாம் நம்ம செஞ்சு முடித்ததுமே மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப திருப்தி. அதே மாதிரி வெறும் தண்ணி வாசல் தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் மஞ்சள் கொஞ்சம் போட்டு தெளிக்கிறேங்க. சாணம் வேணாலும் போடலாம். ஆனால் இந்த வாசலில் எனக்கு சாணம் போட்டால் வலிக்கிறதுங்க. சீக்கிரம் பாசம் பிடிக்கிறது. இப்போ வெயில் காலத்தில் சாணம் போடலாம் தான். நான் சாணம் எடுத்துகிட்டு வரணும். நம்ம நேரத்துலேயே போனோம். இந்த நேரத்துக்கு எனக்கு 4 மணிக்கெல்லாம் அங்கே எடுக்க போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அது தோட்டத்துக்குள்ளே போய் எடுக்கணும். அதனால் பயமாக இருக்குது, போகல. நான் அதனால் மஞ்சள் மாத்திரம் கலக்கி தேய்ச்சி விட்டேன். நம்ம முதல்ல போட்டது மாக்கோளம்ங்கிறதுனால அது என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் போக மாட்டேங்குதுங்க. சாணம் போட்டு நம்ம மெழுகுனா மட்டும்தான் அந்த மாக்கோளம் போகும். நான் இங்கெல்லாம் கேரளாவில் யாரும் காலையில் டெய்லி 2 நேரமெல்லாம் கோலம் போட மாட்டாங்க. நான் மட்டும்தான் போடுவேன். அப்போவே என்னையவே எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு பொண்ணா, ஓ தமிழ் பொண்ணு, அதனால தான் நீ கோலம் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மாக்கோளம் மாதத்தில் அந்த பௌர்ணமிக்கோ அந்த மாதிரி நல்ல நாளுகளுக்கெல்லாம் நான் மாக்கோளம் சாணி போட்டு வலிச்சு விட்டேன்னா அதுவே எனக்கு மாதக்கணக்கில் அப்படியே இருக்குங்க. மழை காலத்தில் சுத்தமாகவே இங்கே கோலம் போட முடியாது. வெயில் காலத்தில் நான் இந்த மாதிரி நல்ல நாள்களுக்கு மாக்கோளம் மட்டும்தான் அதிகமாக போடுவேன். டெய்லியுமெல்லாம் இங்கே கோலப்பொடியிலேயே கோலம் போடுற பழக்கமெல்லாம் இல்லைங்க. சரி பிரம்ம முகூர்த்தத்துக்கு டெய்லி எந்திரிச்சு காலையில் வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்காவது நம்ம அந்த முன்னாடி வாசல் தெளித்து விட்டு நம்ம கோலம் போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி நான் இந்த 2 நாளாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேங்க. இனி நான் அதை எப்படியாவது கொஞ்சம் சாணி கொண்டு அந்த பழைய கோலத்தை அழிக்கணுங்க. அப்போ தான் நம்ம போடுற கோலம் என்னங்கிறதே தெரியும். இது அந்த பழைய கோலத்துக்கு மேலேயே நான் கோலம் போடுறதுனால அந்த கோலத்தோட டிசைன் என்னன்னு கூட பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் நான் அந்த சடங்குக்கு வேண்டி நான் காலையில் நேரத்துலேயே தண்ணி தொளித்து கோலம் போடணுங்கிற அந்த ஆச்சாரத்துக்கு வேண்டி நான் அதை பண்ணியிருக்கேங்க. கோலமெல்லாம் எனக்கும் பெருசெல்லாம் போட தெரியாதுங்க. ஒரு அளவுக்கு தான் நானும் போடுவேன். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கையிலாம் நிறைய சின்ன வயசில் கோலம் போட்டிருக்குறேன். இங்கே கோலமே போடாதனால பெருசாக கோலம் போட தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சுங்க. முதல்ல நிலைவாசலில் நம்ம 2 விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 2 சைடும் நிலைவாசலில் நம்ம இப்போ மணி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எல்லாமே நம்ம ஏற்றியாச்சு. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து ட்ரெஸ் பண்ணி வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு விட்டு சாமி ரூமையும் ஒரு கூட்டிட்டுங்க.
அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் விளக்கு ஏற்றின விளக்குலையே இன்னொரு விளக்கு துணை விளக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி தானே நம்ம நேற்று பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினோங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்து லக்ஷ்மி தாயார் முன்னாடி அந்த உப்பு தீபம் வைக்கிறவாக்க உப்பு மேலே ஒரு தீபத்தை வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிரம்ம முகூர்த்த விளக்குகள் வந்து அந்த ஒவ்வொரு விளக்காக எடுத்து அதிலேருந்து நான் தீபமொழி வச்சேங்க. இப்போ 5 தீபத்தையும் நம்ம லைனாக ஒவ்வொன்றா அதிலேருந்து நம்ம சுடர் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வெளியில் தீபம் பருத்தினதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இது வந்து இப்போ யாரும் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறதில்ல. நம்ம மனசுக்கு எது திருப்தியாக நல்லா இருக்கோ அது எது நம்ம செய்யலை நம்மளுக்கு நல்லா மனசுக்கு திருப்தியாக தோணுதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாங்க. எனக்கு தெரிகிற மாதிரி நானும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிகிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இங்கே வந்து நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. மனசார சாமிகிட்ட வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு நம்மளோட வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நம்ம அப்படியே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கு தீப தூபமெல்லாம் நம்ம காட்டணும் இல்லைங்களா. அப்போ தீபம் நம்ம இப்போ வந்து விளக்கு பருத்தியாச்சு. மேலே என்னோடய ஷெல்ஃபில் இருக்கிற சாமிகளுக்கும் அப்படியே கையோட விளக்கு ஏற்றிடல. இப்போ பஞ்ச தீபம் மட்டும்தானே நம்ம ஏற்றிருக்காங்க. மேலே வந்து ஷெல்ஃபில் வந்து வேறு சாமிங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பிள்ளையாருக்கு ஒரு தீபம், அங்கே எல்லா சாமிகளுக்கும் அங்கே நான் மேலே வந்து ஷெல்ஃபில் இருக்கிற சாமிகளுக்கும் தீபம் ஏற்றியாச்சுங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறம் இங்கே கிச்சனில் வந்து அன்னபூர்ணி இருக்காங்க இல்லைங்களா, அன்னபூர்ணி தாயாருக்கும் இங்கேருந்து சாமி ரூம்லேருந்து விளக்கு ஏற்றி கொண்டு போய் அன்னபூர்ணி தாயாருக்கும் ஒரு தீபம் வச்சாச்சுங்க. நம்ம கிச்சனில் வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி காலையில் நான் அதே மாதிரி கிச்சனையும் நான் காலையிலையும் தொடச்சி விட்டேங்க. அடுப்பு நம்ம ஆன் பண்ணையில் அடுப்பு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை தொடங்கினா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். அடுப்பெல்லாம் நீட்டாக இருக்கையில் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல வைப்பாக இருக்கும். அப்படி அன்னபூர்ணி தாயாருக்கும் விளக்கு ஏற்றியாச்சு. நம்ம பூஜை ரூமில் வந்து உத்திராணியில் தண்ணி வச்சாச்சு. இனி தீபம் போட்டாச்சு, தூபம் காட்டணும் இல்லைங்களா, அதனால் ஊதுபத்தி சாமி முன்னாடி ஊதுபத்தி எல்லா பக்கம் மூடி காமிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம தீப தூபம் காட்டுறோங்க. அதுக்கப்புறம் பஞ்ச தீபத்துக்கும் நம்ம வந்து தீப தூபம் காட்டிட்டு மேலே ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் கடவுளே எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு நீடூடி வாழ வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் இல்லை இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா நன்மைகளும் கிடைக்கணுங்க. நம்ம இப்போ எத்தனை பேர் இதில் நம்ம வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம காணொளியை ஒருத்தவங்க வந்து மெனக்கெட்டு அவங்களோட நேரத்தை அவங்க நம்மளுக்கு வேண்டி ஒதுக்கி பார்க்குறாங்கன்னா அந்த பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன பிரார்த்தனை அவங்களுக்கு வேண்டி வைக்கணுங்க இல்லைங்களா. அவங்களுக்கும் நல்லா ஆகணும், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு தான் நான் இந்த பிரார்த்தனை இன்றைக்கி வச்சேங்க. அப்படியே வந்து நம்ம கிச்சன்லேயும் அடுப்புக்கும் நம்ம தீபம் வச்ச மாதிரியே நம்ம வந்து தீப தூபம் ஊதுபத்தியும் அடுப்புக்கு காமிச்சாச்சு. உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அங்கே மணி பிளான்ட் உப்பு ஜாடி வச்சுருக்குறேன். அந்த இடத்துலையும் நம்ம தீப தூபம் காமிச்சிட்டு வெளியில் கொண்டு வந்து நம்ம முதல்ல வாசலில் ஏற்றினோம் இல்லைங்களா நிலைவாசலுக்கு பக்கத்தில், அப்போ அதே மாதிரி நிலைவாசலுக்கும் வந்து நம்ம தீப தூபம் காமிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் மொத்தமாக காமிச்சிட்டு கோலத்துக்கும் காமிச்சாச்சுங்க. அப்படியே மேலே ஆகாசத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் தீப தூபத்தை காமிச்சு ஒரு நிமிஷம் மனசு உருகி மனசுக்குள்ளே எல்லாருக்கும் எல்லா நன்மையும் எல்லாம் நல்லதே நடக்கணும், நான் மனசுக்குள்ளே நினச்ச என்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதல் நிறைவேறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நிலைவாசலுக்கு மறுபடியும் நான் காமிச்சிட்டேங்க. அப்படியே உள்ளே கொண்டு வந்து சாமி ரூம்லேயே கொண்டு வந்து ஊதுபத்தி வச்சாச்சு. நம்ம இது வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்பாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி முடிகிறவங்க எல்லாருமே இது செஞ்சு பாருங்கள். 2 நாள் செஞ்சதுக்கே எனக்கு ஒரு நல்ல மனசுக்கு அந்த காலையில் எந்திரிக்கிறது அந்த ஃபஸ்ட்டு நாள் தாங்க ஒரு மாதிரி 4 மணியா அப்படின்னு தோணுச்சு. இப்போ எனக்கு அந்த 4 மணி பத்த மாட்டேங்குது. நான் இப்போ அந்த 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிடலாம், எவ்வளோ நேரம் 3:30க்கு எந்திரிக்க முடிஞ்சாலுமே எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஊதுபத்தி கொண்டு வந்து நான் சாமிகிட்ட வச்சாச்சு. என்னோடய எல்லா சாமிகள்கிட்டையும் நான் பிரார்த்தனை, குலதெய்வம், அதே மாதிரி என்னோடய கோமாதா, என்னோடய இஷ்ட தெய்வங்கள் பூரா அங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் மனசார வேண்டிட்டுங்க கீழே உட்காந்து நம்ம
பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இப்போ என்னோடய காணொளி பார்த்துட்ருக்குறீங்களா பார்த்தீங்களா. நான் இந்த இடத்துலையும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் நன்மையை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனை பார்த்து தாங்க வேண்டிகிட்டு இருந்தேன். இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் அவங்க மனசில் வேண்டின காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை பார்த்துட்டும் கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிட்டேங்க. அதே மாதிரி எனக்கு வேண்டியும் வேண்டிக்கிட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய வியூஸ்க்கும் நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம அங்கே உட்காந்து தியானம் பண்ணி மனசுக்குள்ளே இருக்கிற வேண்டுதல்களை எல்லாம் நான் சாமிகிட்ட சொல்லிட்டேங்க. அப்படியே வெளியில் வந்தால் நல்ல அழகான கிளிகள், குருவிகள், பட்சிகள் சவுண்டெல்லாம் கேட்குது. சூப்பராக இருக்குது. நம்ம காலையில் வந்து எப்போ பாரு அந்த லேட்டாக எழுந்திரிச்சா இந்த மாதிரி பறவைகள் பட்சிகளோட சவுண்டு கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீன்னு அழகாக இருக்குங்க. எல்லாம் நல்ல குட் வைப்புன்னா இதுதான் குட் வைப்பு. காலையில் வந்துட்டு இன்னும் வெளிச்சமே வரலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நம்ம தியானம் பண்ணி பிரார்த்தனையெல்லாம் வச்சு எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து பார்க்கல மணி 6:15 6:20 ஆகுதுங்க. பாருங்கள், இன்னும் சூரியன் வெளியே வரவே இல்லை. அப்படியே இருக்கிறாரு சூரியன். எனக்கு அதான் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் வெளியிலையும் கொஞ்சம் நேரம் பிரபஞ்சத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நான் மனசுக்குள்ளே நினச்ச என்னோடய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க பிரபஞ்ச ஆற்றலே, பிரபஞ்சமே, பஞ்சபூத சக்திகளே, இஷ்ட தெய்வமே, குலதெய்வமேன்னு எனக்கு பிடிச்ச என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எல்லாம் வெளியில் கொஞ்சம் நேரம் நின்று வேண்டிட்டு அடுப்படிக்கு வந்தாச்சுங்க. அடுப்படிக்கு வந்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து அதிகபட்சம் பால் வாங்க மாட்டேங்க. நேற்று வந்து பால் வந்து வாங்கியிருந்தது, முந்தா நாள் வாங்கின பால் இருந்தது. அந்த பாலையவே வச்சு நேற்றும் நான் டீ போட்டிருந்தேன். எப்போவுமே நான் ரெகுலரெல்லாம் பால் வாங்குறதில்ல. நாங்கள் எங்கள் வீட்டில் கட்டன் சாயை தான் குடிப்போம். இங்கே வந்து கட்டன் சாயை தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். இன்றைக்கி பால் இல்லை, அதனால் கட்டன் சாயை தாங்க வைக்கிறேன். அப்போ நான் கட்டன் சாயை வச்சாச்சு. நானும் எங்கள் வீட்டில் அவரும் 2 பேரும் கட்டன் சாயை தான் குடிப்போம். அப்போ 2 பேர்த்துக்குமே சாய் வச்சாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த கப்பு கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து நார்மல் கிளாஸில் சாயை குடிக்கதான் அவங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு கப்பில் குடிக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். அப்போ அதனால் எனக்கு கப்பு கிளாஸும், அதுவும் கப்பு கிளாஸில் இந்த கட்டஞ்சாயை வந்து நல்லா கருப்பு கலரில் அதை பார்த்துட்டு குடிக்கிறதே அது ஒரு வைப்பு சூப்பராக இருக்குங்க எனக்கு. அந்த அதே வேறு நம்ம செராமிக் கப்பில் குடித்தோம்னா அந்த கலர் தெரியாது. இதே இந்த கண்ணாடி கப்பில் குடிக்கல அந்த கலரோட வைப்பை பார்த்துட்டு குடிக்கல அது ஒரு கட்டஞ்சாயங்கிற ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அவங்களுக்கு வந்து சூடுன்னு சொல்லி மறுபடியும் இது பண்ணிட்டாங்க. அதனால் அவருக்கு மறுபடியும் ஆற்றிட்டு நல்லா ஆற்றியாச்சு. அவங்களுக்கு வந்து சூடே ஆகாது. அதனால் சூடாற்றிட்டு எங்கள் வீட்டில் ஏட்டன், நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஏட்டன்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆனந்தேட்டன் அவங்களோட பேர். அவங்களுக்கும் கொண்டு வந்து சாயா கொடுத்தாச்சு. அப்புறம் நானும் என்னோடய சாயாவை எடுத்துகிட்டு வெளியில் சிட் அவுட்டில் போய் அந்த பட்சிகள் பறவைகள் எல்லாம் கீக்கின்னு கத்திட்டு இருக்குதுங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த கட்டஞ்சாயை குடிக்கிற வரைக்கும் வெளியில் உட்காரலாம். அவங்க வந்து நியூஸ் கேட்டுட்ருப்பாங்க. நான் வந்து காலையில் நேரத்துலேயே வந்து டிவி வச்சுட்டு சாமி பாட்டு வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னோடய பூஜை எல்லா வேலை முடிஞ்சிருச்சுங்களா. இனி அவங்களோட அவங்க டிவி பார்க்குற டைமு. அவங்க வந்து நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க எங்கள் வீட்டில் அவர். நான் வெளியில் வந்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துட்டு கட்டஞ்சாயை நல்லா ரசித்து நிதானமாக பொறுமையாக கட்டஞ்சாயை அங்கே சிட் அவுட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.